நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரேங்க் லிஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இருந்து நம்ம அப்ளை பண்ணதுலேருந்து நாட் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு வந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு 2 கேட்டகரியாக வெளியிட்டிருக்காங்க, 2 நோட்டிஃபிகேஷனாக. அது எப்படி பார்க்கணும், அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் போக வேண்டியது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .net அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே வந்து போய்க்கோங்க. ஸோ அதில் யூஜி கோர்சஸில் இருக்க MBBS BDS அப்படிங்கிறதுல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. இதில் நோட்டிஃபிகேஷன் 14 நோட்டிஃபிகேஷன் 13 தான் இப்போ நமக்கு இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் 14 அப்படிங்கிறது வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி நாட் எலிஜிபிள் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை வந்து இதில் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். உங்களுக்கு இவங்க வந்து இந்த ஃபால்ஸ் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருக்க காரணத்தினால இவங்களை வந்து இந்த மெடிக்கல் செலெக்ஷன் வந்து இவங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் இது கன்ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் இவங்களால நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு இவங்களால இந்த எந்த ஒரு மெடிக்கல் செலெக்ஷன்லையும் இவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் இதில் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் 13. இந்த நோட்டிஃபிகேஷன் 13 வந்து 10 கேட்டகரியாக நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 10 கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் எல்லாமே கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுமே சம்மந்தப்பட்டிருக்கு. இதில் 7.5 ரிசர்வேஷனில் ஜென்ரல், அப்புறம் கம்யூனிட்டி, லிங்குவிஸ்டிக் கீழே வரவங்க, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே தனித்தனியாக விட்டுருக்காங்க. இதில் வந்து வரவங்களுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கிறதுல லேக் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதாவது போதுமான ஆதாரம் இல்லாத டாக்குமெண்ட்ஸாக இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் பத்தலை, அதனால் உங்கள் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கான டைமும் நமக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு என்னென்ன கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலில் இன்எலிஜிபிள் யார் யார், அப்புறம் 7.5 கவர்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷன், அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அது அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கான அந்த ஒரு எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் OCIயில் இன்எலிஜிபிள், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரலு, அதுக்கப்புறம் NRI, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, லிங்குவிஸ்டிக்கு, இந்த மாதிரி 10 கேட்டகரியில் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒன்னே மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வந்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து இந்த நாட் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கீழேயே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னவோ அதை வந்து இப்போ உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் அண்ட் டைமும் இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. 18th ஜூலை காலையில் 10 மணிக்குள்ளே வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை இந்த இதில் வந்து அப்லோட் பண்ணிடணும். இதுக்கு மேலே இதோட டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு இந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் தான் கொடுத்து அதை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேட்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதில் போயிட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கே தெரியாமல் கூட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் மிஸ்மேட்ச் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை மறந்து விட்டுருந்துருக்கலாம், இல்லை அந்த டைமில் உங்கள் கையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால் கண்டிப்பாக போய் இதில் அந்த பிடிஎஃப்ல போயிட்டு கீழே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நிறைய நேம் லிஸ்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர்ஸ் போட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த 18th ஜூலை காலையில் 10 மணிக்குள்ளார கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் வந்து வருவீங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம எந்த ரேங்க் லிஸ்ட்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அது வந்து இந்த 18th ஜூலைலேருந்து ஒரு 2-3 டேஸில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட கவுன்சிலிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இமீடியட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. Future Vision NEET JEE Academy, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 94439 22215 and web address www.futurevision.ias.com.